ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று வந்து சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, இன்னைக்கு ஏன் வீடியோ போடல அப்படின்ட்டு. ஸோ வீடியோ வந்து ஏன் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ட்ரேடுமே எடுக்கல, ஓகேங்களா. ஸோ அதனால் நான் வந்து வீடியோ போடல. ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி, மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ நிறைய பேர் இந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் என்ன ஜம்ப் பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் வந்து இன்னைக்கு புல்லிஷாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 16,000 ரேஞ்சிலே வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நேற்று வச்சிருச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா 15,966 அதுதான் நேற்றோட க்ளோஸ், ஓகேங்களா. நிஃப்டியோட க்ளோஸு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆல்மோஸ்ட் 16,000. ஸோ இந்த ரவுண்ட் ஃபிகர் 16,000 பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாவோ இல்லைன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ அப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து என்னோட ப்ரைஸ் ஆக்ஷன் அனலைசிஸ் யூஸ் பண்ணி நான் பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன், ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் ப்ளஸ் இந்த பேட்டர்ன். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் அப்சைடு எதர் இந்த பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லை இந்த பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, கேபிட்டலாக ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ நம்ம வந்து நியூட்ரலாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸ்பைரி டே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 120லேருந்து 150 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம சடனாக என்ட்ரு ஆகணும்னு அவசியமே கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம வந்து ட்ரேடே எடுக்கலினாலும் பரவாயில்ல, பட் எந்த ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அனலைசிஸும் இல்லாமல் மொட்டையாக போய் என்ட்ரு ஆகிறதுல ஒரு யூஸும் கிடையாது, மணி தான் லாஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு என்ட்ரிக்காக வெயிட் பண்ணேன். ஸோ இந்த என்ட்ரி நான் பேசிக்காக எப்படி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எடுப்பேன். இல்லைன்னா ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் பண்ணுறது ரிஸ்கி தான் எப்பவுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வர வாய்ப்பு இருக்குது, அதே அளவுக்கு நீங்கள் 1:1 லாஸும் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் என்னோட இந்த ஏரியாவை வந்து டச் பண்ணிச்சு, ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணிடுச்சு. இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிச்சு மார்க்கெட்டு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 16,067, ஓகேங்களா. ஸோ 16,000 தாண்டி ஒரு 50-60 பாயிண்ட் ஜாஸ்தியாக போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ நான் என்ன ஐடியா பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து 16,000, ஸோ 16,000ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஓப்பனிங் இல்லையா. ஸோ இந்த 16,000 கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 16,000ல் வந்து ஒரு அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டேன். ஸோ அந்த அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேலே ஒரு 120 பாயிண்ட் கீழே ஒரு 120 பாயிண்ட் வந்து எனக்கு பிரேக் ஈவன் கிடைக்க வாய்ப்புகள் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் என்னோட ஆர்டரோட ப்ரீமியம். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலு, அதாவது 15,909, அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 16,100 சம்திங் 120 சம்திங் வந்து எனக்கு வந்து அதாவது பிரேக் ஈவன் வந்துச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லெவல் 15,909 அண்ட் 16,120 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 16,120 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா 15,900 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இன்னைக்கு ட்ரேட் ஆச்சுனாவே நமக்கு ப்ராஃபிட். ஸோ அதை வந்து நான் வந்து பிளான் பண்ணேன். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இது வந்து வேற எங்காவது ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா டெஃபினட்டாக இன்னைக்கு வந்து நான் வந்து ட்ரேட் எடுத்துருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் இல்லை அப்படின்னா, சரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக பிரேக் பண்ணி கீழே போக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த அனலிசிஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அந்த அனலிசிஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இன்னைக்கு அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டேன். அந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்டர் 16,000, ஓகேங்களா. 16,000 அதே மாதிரி கால் ஆப்ஷனை செல் பண்ணோம், புட் ஆப்ஷனையும் செல் பண்ணோம், ஓகேங்களா. ஹெட்ஜிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 15,800 புட் ஆப்ஷனை வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே 10 லாட்டு, 16,200 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம். ஸோ இது எப்படி வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 15,800 புட் ஆப்ஷனை பை பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16,000 புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுங்க. அண்ட் எகெயின் பார்த்தீங்கன்னா 16,200 கால் ஆப்ஷனை பை பண்ணுங்க. அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா 16,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா பை பண்ணிட்டு செல் பண்ணுங்க, பை பண்ணிட்டு செல் பண்ணுங்க, மொத்தம் 4 வரும், ஓகேவா. ஸோ 4 லெக்கு. ஸோ இந்த 4 லெக்கு நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு 11,192 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 3:10க்கு நினைக்கிறேன், 3:10க்கு தான் க்ளோஸ் பண்ணேன், ஓகேங்களா. நார்மலாக நான் கட் ஆஃப் டைம் 3 மணிக்கு தான் வைப்பேன், பட் இன்னைக்கு வந்து 3:10க்கு தான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 2:45, கரெக்டுங்களா. ஸோ இந்த கேண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2:45
கால். ஸோ இங்கிருந்து ஒரு நல்ல புல் பேக் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல் பேக் கொடுத்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி போட்டு, இது எல்லாமே 5 மினிட்ஸ் கேண்டில் கரெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? ஸோ அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா மணி 2:55. ஸோ 3 மணி கேண்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது 3 மணிக்கு க்ளோஸ் ஆன கேண்டில் வந்து இந்த கேண்டில், 3:05க்கு க்ளோஸ் ஆன கேண்டில் வந்து இந்த கேண்டில். ஓகேங்களா? ஸோ அப்போ 3:10 இந்த கேண்டில் நான் எக்ஸாக்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே எப்படி பார்த்தாலும் 3:20க்குள்ள நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து 3:10ங்கிறது வெரி வெரி க்ளோஸ் டைம். அதுவும் இல்லாமல் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் இருக்கோம். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்ம 16,000 எடுத்தோம் இல்லையா? ஸோ ஒரு 15,950 இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 16,050. ஸோ ஒரு 50 பாயிண்ட் மேலே கீழே டிஃப்ரென்ஸில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னா 15,947. பட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆஃப்டர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,938. ஓகேங்களா? ஸோ இது வந்து கடைசியாக நடக்கும். இந்த ஆவரேஜ் பண்ணி வெயிட்டட் ஆவரேஜ் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 15,938 ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து லாஸ்ட் வீக்கும் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வாரமும் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு 24,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அதுக்கு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு நமக்கு. ஓகேங்களா? பட் என்னன்னா எங்கே எடுக்கிறோம், இந்த என்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த இடத்துல என்ட்ரு ஆகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா நம்ம என்ட்ரி வந்து எங்கே எடுக்கிறோங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், நான் இங்கே எங்காவது என்ட்ரி எடுத்திருந்தேன்னா, இந்த டாப்பில் என்ட்ரி எடுத்திருந்தேன்னா எனக்கு ஒரு 100 பாயிண்ட் கீழே கிடைச்சிருக்கும், 120 பாயிண்ட். அப்போ 16,060லிருந்து ஒரு 120 பாயிண்ட்க்கு டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 உங்களுக்கு எவ்வளோ வரும், 15,040 அந்த மாதிரி தான் வரும் கரெக்டாக. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு மேபி ஒரு 1,000 1,500 ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். இல்லைன்னா கூட இல்லை 38ல் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 லாஸில் தான் இருந்திருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு என்ட்ரி கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 11,000 வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த என்ட்ரியை மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வந்து இன்ட்ராடேக்கு என்ன நடந்திருக்கும்? இன்ட்ராடே பண்ணியிருந்தா, அதாவது இன்ட்ராடேக்கு வந்து ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இன்னைக்கு வந்து லாஸ் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் செல்லிங் எங்கே எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஃப்டியில் செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிபிஆரில் ஓப்பன் ஆச்சு. ஸோ சிபிஆரில் ஓப்பன் ஆனாவே வந்து ஹோல்டு தான், நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சிபிஆரில் ஓப்பன் ஆச்சு அன்டில் அன்லிஸ் சிபிஆர் கட் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகணும், இல்லைனா சிபிஆர் கட் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 15 மினிட்ஸ் கேண்டில். ஓகேங்களா? பட் இன்னைக்கு ரெண்டுமே நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைனை போயிட்டு ரெசிஸ்டன்ஸை எடுத்துட்டு சிபிஆர் கட் பண்ணி கீழே வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம 20 இஎம்ஏ 50 இஎம்ஏ அந்த ரெண்டையும் கட் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு என்ட்ரு ஆகக்கூடாது. வெயிட் பண்ண இந்த இடத்துக்கு வந்து இந்த கேண்டில் தான் கரெக்டான கேண்டிலாக இருக்கும். அப்போ கூட இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷான இன்ட்ராடே ட்ரேடாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தோட லோ வந்து ரொம்ப க்ளோஸ். பார்த்தீங்கன்னா நேத்தோட லோ வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஸோ நீங்கள் ஸ்டாப்லஸ் இங்கே வச்சுருந்தா கூட உங்களுக்கு 1:1 கிடச்சிருக்குன்னு தான், டவுட் இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு விஷயம் ட்ரேடு. அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கிறது கொஞ்சம் ட்ரேட் எடுத்திருக்கலாம். பட் என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான ட்ரேடாக இருக்காதுன்னு வைங்களேன். ஸோ லாங்கர் ரனில் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியாது இந்த மாதிரி ட்ரேடெல்லாம் பண்ணும்போது. அண்ட் எகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நேற்று டேவோட லோவில் வந்து கன்சல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் மறுபடியும் டெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் ஃபால் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே என்ட்ரு ஆயிருக்கு அப்படிலாம் பார்த்தா இந்த இடத்துல என்ட்ரு ஆயிருக்கலாம். ஸோ இந்த டேலோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 இஎம்ஏ 20 அண்ட் 50 இஎம்ஏ ரெண்டுமே பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ எடுத்திருந்தா கூட நமக்கு வந்து இங்கே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம ஒரு டார்கெட்டாக வச்சுருந்துருக்கலாம். ஸோ இந்த 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சிருக்கும். ஸோ கடைசி வந்து எப்பவுமே ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியில் வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக 3 மணிக்கு மேலே ட்ரேட் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் பொசிஷன் வச்சுருக்கீங்க, உங்கள் டேரெக்ஷனில் போகுதுன்னா மட்டும் ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.